மல்லை சத்யாவை கட்சியில இருந்து நிரந்தரமாக நீக்குவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அறிவிச்சிருக்காரு. மல்லை சத்யாவுக்கும் வைகோவின் மகன் துரை வைகோவுக்கும் இடையே மோதல் போக்கு நீடித்து வந்த நிலையில விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரனுக்கு மாத்தையா துரோகம் செய்தது போல மல்லை சத்யா தனக்கு துரோகம் செய்து விட்டதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அண்மையில தெரிவிச்சிருக்காரு. இதற்கு பதிலளித்த மல்லை சத்யா தன்னை துரோகி என கூறியதற்கு பதிலாக விஷம் கொடுத்திருந்தால் குடித்துவிட்டு இறந்திருப்பேன் என கூறியிருக்காரு. மேலும் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் மல்லை சத்யாவை தற்காலிகமாக நீக்குவதாகவும் 15 நாட்களுக்குள் எழுத்துப்பூர்வமாக தன்னிடம் பதிலளிக்க வேண்டும்னோ வைகோ தெரிவிச்சிருக்காரு. இதையடுத்து அதற்கான விளக்கத்தையும் கடந்த வாரம் மல்லை சத்யா மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கு அனுப்பியிருந்தார். இந்த நிலையில கட்சியின் நற்பெயருக்கு களங்கம் விளைவித்ததற்காக மல்லை சத்யா மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதாக வைகோ தெரிவிச்சிருக்காரு. இது குறித்து வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில மதிமுகவின் பொறுப்பிலிருந்தும் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் தகுதியிலிருந்தும் தற்காலிகமாக இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கும் மல்லை சத்யாவை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சட்டதிட்டங்கள் விதிகளின்படி துணை பொதுச் செயலாளர் உள்ளிட்ட கட்சியின் அடிப்படை உறுப்பினர் என்ற தகுதியிலிருந்து நிரந்தரமாக நீக்குவதாக குறிப்பிட்டிருக்காரு.